கொளத்தூரில் தொகுதி உட்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். ஷெர்லி, முதலமைச்சர் செய்தியாளரின் கேள்விக்கு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என தெரிவித்திருக்கிறார். அது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைப்பதற்காக கொளத்தூர் சென்றிருந்தார். கொளத்தூரில் பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைத்ததன் பின்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது தொடர்பாகவும் அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருவது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தனர். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் சென்று வந்ததற்கு பின்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதும் இந்த கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. அப்போது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பவள விழாவின் போது சொன்னதை செய்வோம், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாகவோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது தொடர்பாகவோ இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் அவ்வப்போது இது தொடர்பாக அறிவிப்பு வரும் என்ற செய்திகள் மட்டுமே வரப்பட்டிருந்தன. எனவே இது தொடர்பான கேள்வியை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடமிருந்து செய்தியாளர்கள் முன்வைத்தனர். அப்போது பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே விரைவில் தமிழகத்து அமைச்சரவை மாற்றம் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அங்கு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களே வெள்ளை அறிக்கை தான். எனவே மேற்கொண்ட வெள்ளை அறிக்கை தேவை இல்லை என்றும் தற்போது ஈர்த்திருக்கக்கூடிய அந்த முதலீடுகள் அனைத்துமே தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதில் எந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது. எனவே அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அளித்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களே வெள்ளை அறிக்கை என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது தமிழகத்தில் விரைவில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்பதும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சர் ஆவார் என்பதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்ததன் மூலம் நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது. எனவே விரைவில் இதற்கான அறிக்கை வரும் என்று பார்க்கப்படுகிறது. தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என செய்தியாளரின் கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க பயணம் குறித்து அமைச்சர் டிஆர்பி ராஜா தெளிவான அறிக்கை வழங்கிவிட்டார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பயணம் குறித்து அமைச்சர் டிஆர்பி ராஜா தெளிவான அறிக்கை வழங்கிவிட்டார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பயணம் குறித்து அமைச்சர் டிஆர்பி ராஜா தெளிவான அறிக்கை வழங்கிவிட்டார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்வதற்காக இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இதை வந்துட்டு நேரடியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, மாற்றம் அப்படின்றது ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்த உதயநிதிக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி இருக்கும், அது மாற்றம். ஏமாற்றம், யாரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள், அவ்வளவுதான். இது ரெண்டு தான் அவருடைய சொல்றதனுடைய நேரடி அர்த்தம். இதுவா தான் இருக்கும். யாரையும் நாங்க நிராகரிக்க மாட்டோம். அந்த மூத்தவர்களெல்லாம் அப்படிலாம் பத்திரிகைகள்லாம் வந்துருது செய்தி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மூத்தவர்கள்லாம் எல்லாரும் இருப்பாங்க, ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் ஆனா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு சாம் இணைப்பில் இணைக்கிறார். சார், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் கூறியதை வைத்து பார்க்கும்போது உதயநிதி அவர்களுக்கான துணை முதல்வர் பதவி அடுத்த ஓரிரு தினங்களில் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் அமைச்சரவை மாற்றம் என்றால் துணை மாற்றம், சில அமைச்சர்களை சேர்க்கலாம் அல்லது விடலாம். துணை முதல்வர் பதவி என்பது அது கிட்டத்தட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாற்றம் தான். அது தனியான ஒரு பதவி பிரமாணம் கிடையாது. துணை முதல்வர், துணை பிரதமர், இதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்லயே அந்த மாதிரியான போஸ்ட் கிடையாது. நிர்வாக வசதிக்காக, சில நேரங்களில் அரசியல் வசதிக்காக இந்த பதவிகள் உருவாக்கப்படுகின்றன. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15-17 மாநிலங்களில் துணை முதல்வர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிறிய மாநிலங்களில் 2 துணை முதல்வர்கள் இருக்கிறார்கள். போன முறை ஆந்திராவில் 4க்கும் மேற்பட்ட துணை முதல்வர்கள் இருந்தார்கள். ஆனால் துணை முதல்வர்களுக்கு சில சீனியர் துறைகளை ஒதுக்க வேண்டியது நேரிடும். இன்றைய திமுக அமைச்சரவையில் பெரிய துறைகள் எல்லாமே சீனியர் அமைச்சர்களிடம் இருக்கின்றன. அவர்களிடமிருந்து துறைகளை வாங்கி திரு உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கும் போது இயல்பான மனமாச்சரியங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இப்போது சமீப காலமாக நடந்து வருகிற சர்ச்சை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவர் அளித்த பேட்டியிலே திருமாவளவனுக்கு ஏன் துணை முதல்வர் தரப்பட்டார் கூட்டத்தில் வரும் சொல்லியிருந்தார். இப்படியான சர்ச்சைகள் தொடர்வது என்பது பொதுவாக கட்சிக்கு நல்லதல்ல. எனவே கட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்றும் முதல்வர் விரும்பி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அவர் இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.